5 மந்த்தாக படிச்சிட்ருக்கேன். நான் 5 இயர்ஸாக படிச்சிட்ருக்கேன். ஆனாலும் இன்னும் வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ 5 மந்த்ஸாக படிக்கிறவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் இனிமேல் பண்ணக்கூடாது, எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும், 5 இயர்ஸாக படிக்கிறவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க, அதை எப்படி இனிமேல் ரெக்டிஃபை பண்ணி நம்ம வேறு ஒரு வழியில் ஃபாலோ பண்ணணுங்கிறதும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த 30 மினிட்ஸ் தான் நீங்கள் உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய டைமு. அதாவது 1 to 1 நீங்கள் ஒரு பென்னு ஒரு பேப்பர், அதில் உங்கள் பிரெயினுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்த நினச்சிக்கிட்டே இருப்போம், திங்க் பண்ணிக்கிட்டும் இருப்போம். ஆனால் அதை செஞ்சுருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்கிறது கிடையாது. நம்மளில் பல பேர் இப்போது ஸ்டடி மெத்தடே பார்த்திங்கன்னா ஆன்லைன் லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆன்லைன் ஸ்டடி மெத்தடாக இருக்கிறவங்க ஃபோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஃபோனு அல்லது டேபு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய யூடியூபோ அல்லது இன்ஸ்டாகிராமோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி அவங்க சஜஸ்டட் ஃபார் யூன்னு சொல்லி நமக்கு ரெக்கமெண்டட் ஃபார் யூன்னு சொல்லி வீடியோவை அடுத்தடுத்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பிரெயினும் என்ன பண்ணும் அப்படின்னா, அது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த டோபமைன்ஸ் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோன்னு சொல்லி நம்மளை அறியாமலேயே ஒரு வீடியோவிலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு கிட்டத்தட்ட மங்கி மாதிரி நம்மளை தாவ வச்சுக்கிட்டு ஒன் பை ஒன் சொல்லி போய்கிட்டே இருக்கும். அதுவும் இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே ஆன்லைன் அகாடமி அப்படிங்கிறது யூடியூப்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய சேனல்ஸ் லைவ் போடுறாங்க. நிறைய சேனல்ஸில் 2 hours 3 hours ஏன் 1 ஷார்ட் வீடியோன்னு சொல்லி 11 hours கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸை நம்ம பார்க்க மட்டுமே செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் நம்ம தான் நம்ம பிரெயினை ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இது எனக்கான வீடியோ, இது எனக்கான வீடியோ இல்லை அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறையா நானுமே லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு வரேன், டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு வரேன். அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்ம படிக்கிறதுல ஏதோ ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா 30 மினிட்ஸ் மார்னிங் எந்திரிச்ச உடனும் 30 மினிட்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. கம்ப்ளீட்டாக ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேயில் நான் என்னென்ன பண்ணேன், இன்றைக்கி டேயில் நான் என்ன முடித்தேன், நாளைக்கு டே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நாளைக்கு பண்ணக்கூடியதையும் 30 மினிட்ஸாக உட்காந்து நான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், இதை தான் படிக்க போகிறேன், நாளைக்கு எனக்கு எப்படியும் ஒரு 4 to 5 hours டைம் கிடைக்கும். அந்த 5 ஹவர்ஸ்க்குள்ளக்க என்னோடய சிலபஸை நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட பிரெயினுக்கு ஃபீட் பண்ணி 30 மினிட்ஸ் கண்டிப்பாக அலோகேட் பண்ணி இதுதான் நம்ம நாளைக்கு படிக்கக்கூடிய சிலபஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்கெடியூல் நம்ம இஷ்டத்துக்கு ஸ்கெடியூல் போட்டு நம்ம படிக்கிறது கிடையாது. நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு படிக்கணும்னு சொல்லி யூடியூப்பை எடுத்துடுறோம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் போட்டு டீச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கெடியூல் வைஸ்குள்ளக்க நம்ம போயிடுறோம். ஒன் வீடியோ முடிஞ்சு இன்னொரு வீடியோன்னு தாவி பார்க்குறோமே தவிர அதனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லே கிடையாது. நிறைய சேனல் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு தான் அதிகமாகிக்கிட்டு இருக்கே தவிர நம்மளுடைய ஸ்டடி லெவல் டவுனில் தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்போதுமே சுரேஷ் சார் சொல்லுவார், நீங்கள் ஒரு புக்குக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஆன்சருக்கு பல சோர்ஸ் எடுத்து படிக்கிறத விட ஒரே புக்கை 1000 times 100 times படிச்சிங்கன்னா தான் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் மைண்டில் நிற்கும்னு சொல்லுவார். ஸோ அந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி போட்டிருக்கும்போது நம்ம பிடிஎஃப் கொடுங்கன்னு கேட்குறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய யூடியூப் சேனலில் பார்க்குறத ஸ்டாப் பண்ணணும். இது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங் டைமையும் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு
ஃபீடு பார்க்கும்போது அடுத்த ஃபீடு வேணுமான்னு அதுவே நமக்கு பிரெயினுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நம்ம என்ன பார்க்க வந்தோம் என்ன படிக்க வந்தோங்கிறதையே மறந்துடுவோம். ஸோ தெளிவாக 30 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம இன்றைக்கி டே இதுதான், நம்ம படிக்க போகிற சிலபஸையும் என்ன மெட்டீரியல் படிக்க போகிறோங்கிறத அன்றைக்கி டேயில் உங்களுக்கு கையில் இருக்கணும். அதை தவிர நீங்கள் வேறு எந்த பக்கமும் போகக்கூடாது, எந்த சேனல்ஸையும் பார்க்கக்கூடாது. இப்போது நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அல்லது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூலை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கெடியூல் படி நீங்கள் போங்க. அந்த ஸ்கெடியூலில் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன நோட்ஸ் தேவையோ அதை கலெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து புரியாமல் இருக்கலாம் ஃப்ரெஷருக்கு. சில பேர் படித்தவங்களுக்கு வந்து ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும், ரீகால் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு சேனல் வந்து பாருங்கள், எய்ம் டிஎன். அது வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரீயான யூடியூப் தான். அதில் வந்து நீங்கள் பாலிட்டி எக்கனாமி வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு புரிகிற அளவுக்கு பாலிட்டியில் அந்த சரவணன் சாரும் எக்கனாமியில் அதில் பேக் சாரும் வந்து லைன் பை லைனாக வந்து உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. அந்த நோட்ஸும் பிடிஎஃப்புமே அவங்க வந்து யூடியூபோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கோத்ரூ பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு என்ன படிக்கிறோம் அப்படின்ற ஒரு நோட்ஸுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நம்ம படிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கை தவிர வேறு எந்த சோர்ஸையும் படிக்காதீங்க. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நிறைய பேர்த்துக்கு அது புரியாமல் இருக்கலாம். அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படுது, என்ன சொல்கிறாங்க புக்கில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து எய்ம்டிஎன் பாலிட்டியில் அவங்க பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் கண்ணை முடிக்கிட்டு பாருங்கள். குரூப் 4 சீரீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த சேனலையுமே பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய சேனலில் 1 hour 2 hour போட்டு டைம் தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது இன்ஜினியர் தங்கமுத்து மேக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அவருமே இப்போ போடக்கூடிய வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா 3 hours அந்த மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ நேரம் நம்ம ஒரு கான்செப்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக எடுப்பாங்க. சார் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து நடக்கிறனால இப்போ போகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஸோ நீங்கள் அதை பார்க்குறது வந்து பழைய வீடியோ 150 hours அப்படின்னு சொல்லி சார் போட்டிருப்பாங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து கம்பல்சரி இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்கனாலும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எய்ம்டிஎன் சேனல், மேக்ஸ் இன்ஜினியர் தங்கமுத்து அகாடமி. அப்புறமா வந்து ரொம்ப டீப்பாக என்ன பேசுகிறாங்கன்றது இன்னும் புரியவே இல்லை அப்படின்னா நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் கனிமுருகன் சார் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீடியோ பார்த்திங்கன்னா அது இன்னுமே வந்து கிளியராக இருக்கும். ஸோ ஒரு டாபிக் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெடியூல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கெடியூலில் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாப்பிக்கை எங்கே படிக்க போகிறோம் அப்படிங்கிறத கொண்டு போய் பார்த்துட்டு அதுக்கானது மெட்டீரியல் கிடச்சிச்சின்னா மெட்டீரியலை யூஸ் பண்ணி கோத்ரூ பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடைக்கலன்னா கண்ணை முடிக்கிட்டு எய்ம்டிஎன் கிட்டேயே போயிடுங்க. அவங்க உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே இருக்குது, அதை மட்டும் படிங்க. ஸ்கூல் புக்கை எக்காரணத்து கொண்டு தொடாமல் விட்டுறாதீங்க. ஸ்கூல் புக் தான் நம்மளுடைய சோர்ஸு. அதை கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறமா நீங்கள் படித்த டாப்பிக்லேருந்து பிஒய்க்கு போட்டு பாருங்கள். ஸோ நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம சுரேஷ் அகாடமியில் கொடுத்துருக்கக்கூடிய குரூப் 2க்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து பாடசாலையில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த ஸ்டடி மெத்தடில் தான் வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து நேற்று வந்து டெஸ்ட்டு நடந்துச்சு. என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத அந்த பிடிஎஃப்லேயே லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வீடியோலையும் நான் காட்டியிருப்பேன். ஸோ இதை பார்த்து ஒரு டெஸ்ட்டு ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்காக ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எழுதி தான் பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். எல்லாருமே இந்த டைம் எக்ஸாமை அடிக்கலாம், கிராக் பண்ணலாம். தேங்க்யூ.